தமிழ்நாட்டில் இன்று 2 முழக்கங்கள். ஒன்று, தமிழகத்தை மீட்போம், தமிழர்களை காப்போம். அது தலைமையேற்று நடத்துவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புக்கு மரியாதைக்கான எடப்பாடி அவர்கள். இரண்டாவது மொழி இயக்கம் மாண்புக்கு பாரத நரேந்திர மோடி அவருடைய தலைமையில் இயங்குகின்ற பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாட்டில் தமிழன் தலைநிமிர தமிழனின் எழுச்சி பயணம், தமிழகம் தலைநிமிர தமிழனின் எழுச்சி பயணம். இன்று 23ஆம் நாள் கோவில்பட்டியில், இந்த கரிசல் காட்டின் மண்ணின் தலைநகராக விளங்கிய கோவில்பட்டியில் இன்று மிக பிரம்மாண்டமான எழுச்சியோடு நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பல்வேறு கருத்துக்களை நாங்கள் எடுத்துரைத்தோம். பெருவாரியான இந்த பகுதி மக்கள் அனைவரும் ஆதரவோடு மிக சிறந்த எழுச்சியோடு இந்த கூட்டம் சிறப்பானவன் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக கொண்டாடுவது, எல்லோரும் ஏளனமாக பேசினார்கள். பீகார் மாநில தேர்தலை பற்றி 243 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி படுதோல்வி அடையும் என்று சோசியல் மீடியா, இந்த சோசியல் மீடியாவில் நிறைய பேர் இருக்காங்க. அடுத்த வீட்டில் இருக்கவன் யாருன்னே தெரியாது, ஆனால் சோசியல் மீடியாவில் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பத்திரிகை மீடியாக்கள் எல்லாமே தெரியப்படுத்தின தேசிய ஜனநாயக கூட்டணி பீகாரில் படுதோல்வி அடையும், நிதிஷ்குமார் தோற்று விடுவார் அப்படின்னு சொல்லி எழுதினாங்க. ஆனால் முதலமைச்சர் வேட்பாளராக இருந்த தேஜஸ்வி யாதவ் அவர்களே தப்பிச்சோம் புழைச்சோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஜெயிச்சு வந்திருக்காங்க. அந்த INDA கூட்டணியை தலைமையேற்று நடத்தக்கூடிய காங்கிரஸ் கட்சி அது கேவலம்னு சொல்கிறதா, அவங்கெல்லாம் இருக்கலாம், இல்லை கட்சியை கலைச்சி விட்டு போகலாம்னு சொல்கிறதா? வெறும் 6 இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு கட்சிக்கு தலைமை தாங்குறாங்க. அந்த தலைமை தாங்குகிற கட்சிகள் தான் நம்மளுடைய முதலமைச்சர் இருக்காங்க. நம்மளுடைய முதலமைச்சரும் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தாங்க, INDA கூட்டணி ஜெயிக்கணும். நிலைமை என்னாச்சுன்னா மொத்தம் 243 சட்டமன்ற தொகுதிகள். இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தலைமையிலே ஆன கூட்டணி வென்ற இடங்கள் 203. 202. இதிலிருந்து உங்களுக்கு தெரிகிறதா? இதிலிருந்து தமிழக மக்கள் விழித்து கொள்ள வேண்டும். பொய்யிலே பிறந்து பொய்யிலே புரண்ட புலவர் பெருமானேன்னு எம்ஜிஆருடைய ஒரு பாட்டு உண்டு. இந்த பொய்யை சொல்லியே ஒரு கோயப்பல் தத்துவத்தை தமிழகத்தில் இப்பொழுது உருவாக்கி ஒரு மாயையாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதில் நம்முடைய முதலமைச்சரும் அதை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறார். நிறைய விஷயங்கள் கோயில்பட்டியில் உளுந்து, பாசிப்பயிறு, கடலை இதுக்கெல்லாம் கொரோனா காலத்தில் அவங்களுக்கு உதவி வழங்குன்னு சொல்லிட்டு எல்லா ஆதாரத்தையும் வாங்கிட்டு போனாங்க. 11 மாதம் ஆச்சு, இன்றைக்கு வர இல்லை. யாருங்க அவரை பற்றிலாம் பேசணும், விட்டுருங்க. வேறு நல்ல ஆட்கள். இதை பற்றி என்னன்னா, அப்போ செத்தவங்க ஓட்டை வாங்கணும்னு அவர் நினைக்கிறாரா? செத்தவங்கெல்லாம் இருக்கட்டும்னு நினைக்கிறாரா? வெளியூர் போனவங்களாம் இருக்கட்டும்னு நினைக்கிறாரா? இப்போ குளத்தூர் தொகுதியில் 9000 ஓட்டு அதிகமாக இருக்குது, அது வேண்டும்னு நினைக்காரா? இல்லை ஸ்டாலினுக்கு அவர் ஆதரவாக இருக்காரா? ஒன்றுமே புரியலையே. கரூரில் செத்து போகிறது 41 பேர் இவருடைய கூட்டத்துக்கு வந்தது. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பேசினாங்க, செருப்பை கலத்தி வீசினாங்க. செருப்பை வளர்த்து வீசின கட்சிக்கு இவர் ஆதரவாக இருக்காரா? கரண்ட் ஆஃப் பண்ணாங்க, லத்தி சார்ஜ் பண்ணாங்க. இவரை நம்பி வந்த கூட்டத்துக்கு 11 பேர், 40 பேர் செத்து போகிறாங்க. 40 பேர் சாவின் மீது நடந்து ஸ்டாலினுக்கு ஆதரவு தெரிவிக்காரா? ஒரு கவுன்சிலர் ஆகியிருக்காரா? சட்டமன்ற உறுப்பினர் ஆகியிருக்காரா? நீங்கள்லாம் பெருசாக தாவேக்கான்னு பேசிகிட்டு இருக்கிறீங்க. எந்த அளவில் பேசிகிட்டு இருக்கீங்க? தேர்தல் வரணும், வேட்பாளர் அறிவிக்கணும், ஸ்க்ரூட்னி முடியணும், ஜெயிக்கணும், அதுக்கு பிறகு தான் பேச முடியும்.
கட்சியே ஆரம்பிக்காமல் எடுத்த உடனே பேசினா மீடியாக்களும் ஊடகங்களும் நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க, எப்படி அதை ஒத்துக்கொள்ள முடியும்? பேச்சு விடுங்க. அடுத்த கேள்வி. பீகார் வெற்றிக்கு வந்து மகளிருக்கு வந்து அக்கௌண்ட்டில் 10,000 போடணும்னு சொல்லி சொன்னதுனால வெற்றின்னு சொல்லி சொல்லிவிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு தான் 1000 ரூபா கொடுக்குன்னு சொன்னாங்களே, மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர் 1000 ரூபா கொடுக்குன்னு சொன்னாங்களே, கொடுத்தாங்களா? எப்போ கொடுத்தாங்க? பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது கொடுத்தாங்க. அதனால் வெற்றி பெற்ற பிறகு அதில் தோற்று மண்ணை கவுளின பிறகு வேறு அதை பற்றி பேச்சு பிரயோஜனமாக இல்லையா? வேறு கேள்வி நீங்கள் கேட்டீங்க. அடுத்த கேள்வி. இல்லை எதுனா அப்படி ஒரு செய்தி. ஏன்னா இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி கழுதை தேஞ்சு கட்டரும்பாச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நமது மதிப்புக்குரிய ராகுல் காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கட்சி இன்றைக்கி எத்தனை இடத்துல ஜெயிச்சிருக்கு தெரியுமா? 6 இடத்துல ஜெயிச்சு. இவங்க நாளைக்கு இந்தியா வாழ போகிறாங்களா, இல்லை இவங்க தலைமையில் நமது மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைக்க போகிறாங்களா? ஒரே வழி ராகுல் காந்தி, வேறு வழி கிடையாது. தமிழ்நாட்டில் வந்தால் தான் உண்டு, வேறு வட இந்தியாவில் எங்கேயுமே அவர் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. உடன்பிறப்பே வா அப்படிங்கிறதுல தமிழ்நாடு கூட ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக அவர் கட்சி நிர்வாகிகளை சந்திக்கிறாங்க. அதில் வந்து நெல்லை தொகுதி நிர்வாகிகள் சந்திக்கும் பொழுது ஆமாம், அந்த தொகுதி திமுக ஜெயிச்சே போகணும் அப்படின்னு கட்சி நிர்வாகிகளுக்கு பயங்கரமாக உத்தரவு போட்டிருக்காங்க. நல்ல கேள்வி. மீதி 233 தோக்கணும் அப்படின்னு நினைக்காரா? அதனால நீங்கள் வந்து தொகுதியே மாற்றலாம்னு ஒரு பேச்சு அடிபடுது. மதிப்புக்குரிய கலைஞர் எந்த தொழிலாக இருந்தார்? முதல்ல குளித்தல் நின்னாங்க, திருவாரூரில் நின்னாங்க, அண்ணா நகர் போனாங்க, தஞ்சாவூர் வந்தாங்க. தலைவர்கள் எங்கே வேணாலும் நிற்கலாம். செல்வாக்கு எங்கெல்லாம் இருக்குன்னு நிரூபிக்கணுமோ அங்கெல்லாம் நின்று ஜெயிக்கலாம். தமிழகத்தில் தொடர்ந்து வெடிகுண்டு மிரட்டல் சார். இந்த கடந்த 2 தினங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல். எனக்கு வெடிகுண்டு மிரட்டல்லாம் வரல. காவல்துறை மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இல்லை எனக்கு வெடிகுண்டு மிரட்டல் வரல. ஏன்னா நான் இந்த மாதிரி அரசியல் பண்ண விரும்ப மாட்டேன். ஏன்னா முதலமைச்சருக்கும் எனக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்குது, ஆழமான நட்பு இருக்குது உங்களுடைய கேள்விக்கு. அதனால் அவர் கட்சி ஜெயிக்கணும்னு நினைப்பார், நான் என்னுடைய கட்சி ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். தமிழக பாரதிய ஜனதா கட்சி என்னுடைய தலைமையில் இயங்குகிறது. அதற்கு அங்கீகாரம் கொடுத்தவர்கள் மாண்புமிகு பாரத நரேந்திர மோடி அவர்கள், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நம்பி என்னை கொடுத்துருக்காங்க. என்னுடைய கட்சி நான் ஜெயிக்கணும், திமுகவை தோற்கடிக்கணும். அதுக்கு பிறகு நான் வந்து பரஸ்பர நட்போட முதலமைச்சரோடு இருப்பேன். தொடர்ந்து வந்து திமுகவுக்கும் தலைவருக்கும் தான் போட்டி. அது கேள்வி, நியாயமான கேள்வியில விட்டுருங்க, அப்புறம் பேசி. தேர்தல் முடிஞ்ச பிறகு அதை பற்றி கேளுங்க, நான் பேசுகிறேன். இல்லை உண்மைதான். நான் வந்து நிறைய பேர்கிட்ட பேசினேன். எல்லோரும் ஒன்றா இருக்கணும். ஏன்னா வந்து யார் முதலமைச்சராக வரணும் அப்படிங்கிறத காட்டிலும் யார் முதலமைச்சராக இருக்கக்கூடாது. தனிப்பட்ட ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடாது நான் விரும்பவே இல்லை. திமுக தலைமையினால் அவருடைய ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன். அதனால் எல்லோரும் ஒன்றா சேரணும்னு நினச்சேன். ஆனால் அவங்க விருப்பப்படி அவங்க வந்து ஒவ்வொருவரும் எம்ஜிஆருடைய வழியில் வந்தவர்கள், திமுக வரக்கூடாதுன்னு நினைத்தவர்கள். ஆனால் இன்றைக்கி திமுக வர வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு நம்ம பொறுப்பேற்க முடியாது. அதிமுகவும் யோசிச்சு சொல்லுங்க, நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள், அவங்களுக்கு டைம் தரேன். அடுத்த கடந்த காலங்களில் தேர்தல் தேதி குறிக்கப்பட்ட பின்னர் தேர்தல் களம் சூடு பிடிக்கும். ஆனால் தேர்தல் ஆணையத்தில் திருடர்கள் இல்லை. தற்பொழுது நியாயமாக நடக்கும் என்றால் அங்கே தேர்தல் ஆணையத்தில் திருடர்கள் அமைந்திருப்பதால் அவர்களுக்கு தலைமை தாங்குவது மோடியும் அமித்ஷாவும் இருப்பதாக திமுகவினுடைய எம்பி ராசா கருத்து போய் சொல்லியிருக்காரு. இதை பற்றி ஒரு கருத்து. அந்த ராசாவுக்கும் அவருடைய தலைவராக கூடிய மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கேள்வி. அப்போ வந்து அன்னைக்கு திருடர்களாக திமுகவும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்துருந்ததா? 2021 தேர்தல் சேர்ந்துருந்துச்சா? நீங்கள் இந்த கேள்வியை ராசாட்டையும் முதலமைச்சர் ஸ்டாலின்கிட்ட கேட்டு என்கிட்ட பதில் சொல்லுங்கள். சரியா? 2021 திமுக ஜெயிச்சிச்சு. அப்போ தேர்தல் ஆணையம் திருடர்களாக, இந்த திராவிட முன்னேற்ற கழகம் திருடர்களாக ஒன்றாக இருந்தார்களா? அப்போ ஜெயித்தார்களே, அப்போ ஏன் அந்த கேள்வி எழவில்லை? சொல்லுங்கள் கமான். வேற பீகார் மாதிரி இங்கே வெற்றி அமைய வாய்ப்பு இருக்கா? பீகாரை தாண்டி வெற்றி அமையும். அப்போனா அதே சீட்டில் அதே அளவு நீங்கள் கேட்பீங்களா பாஜக? அது எங்களுக்கு வந்து
எங்களுக்கு சீட் ஷேரிங் முக்கியம் இல்லை. எங்களுக்கு திமுக ஆட்சியில் இருக்கக்கூடாது. ஒரு ஆன்மீக ஆட்சி தமிழ்நாட்டில் வர வேண்டும். ஒரு பாசிச ஆட்சி சமுதாய ரீதியாக அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள், ஜாதி ரீதியாக செயல்படக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள், மத ரீதியாக செயல்படுகிற திமுகவை போன்றவர் ஆட்சியில் இருக்கக்கூடாது, தமிழகத்தில் இருக்கக்கூடாது. அதிமுகவும் பிஜேபி கூட்டணி வச்ச பிறகு எந்த கட்சியுமே கூட்டணிக்கு வரலையே. அதிமுகவும் காங்கிரஸ் எதுக்கு வரணும்? நாங்கள் தேவைப்பட்ட அவங்களுக்கு தேவைப்பட்ட வரணும். நாங்கள் யாரையும் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டு பேரும் நாங்கள் ஆட்சி அமைப்போம்லாம் சொல்கிறோம். நாங்கள் ஆட்சி அமைப்போம். நீங்கள் அதான் யோசிச்சு கேட்குறீங்க. அப்போலே மறந்துட்டீங்க. இப்போ யோசிச்சு கேட்குறீங்க. வந்தால் கண்டிப்பாக சேர்ப்போம். நீங்கள் கூட வந்தால் சேர்ப்போம். நீங்கள் கூட கட்சி ஆரம்பித்து வந்துட்டோம், நாங்கள் சேர்ப்போம். சிறிய கட்சி தானே, நிறைய வெற்றி வாய்ப்புகளை வந்து சந்தேகம் இல்லாமல் 50 பைசா ஒன்றுக்கும் 4 அணா இருக்குது தெரியுமா? 4 அணா தெரியுமா? எவ்வளோ 4 அணா எவ்வளோ சொல்ல 50 பைசா 4 அணா தெரியுமா? நிறைய பேர் தெரியும். 4 அணா 10 பைசா 5 பைசா 2 பைசா 1 பைசா. ஆமாம், அந்த ஜெயிச்ச பிறகு அந்த 1 பைசாவுக்கும் வேல்யூ உண்டு. 50 பைசா அதுக்கப்புறம் 50 பைசா தான் வேல்யூ. ஆனால் ஜெயிக்கும்போது அது 1 பைசாவுக்கும் வேல்யூ, 4 அணாவுக்கும் வேல்யூ உண்டு. வெற்றி அதுதான் இலக்கு. ஒன்று சேரணும் எல்லாரும். அரசியல் களத்தில் வந்து திமுக தலைமையை கடுமையாக விமர்சனம் பண்ணுறீங்க. தேர்தல் களம் வந்தால் மட்டுமே அவங்க வெற்றி பெறுவதற்கு மறைமுக உதவி பண்ணுறீங்க. அந்த மாதிரி கருத்து நிலவுது. எப்படி உங்கள் கருத்து என்ன? இது மோசமான கேள்வி. இல்லை, ஏன்னா ஆதாரத்தோட இதெல்லாம் வந்து என்ன அதிக பிரச்சனைத்தனமான கேள்வி. திமுக வெற்றி பெறதுக்கு நான் எப்படி உதவ முடியும்? நான் எப்படி ஜெயித்தேன்? அப்போ இது அதிக பிரச்சனைத்தனம், தேவையில்லாத கேள்வி. நான் கோவப்பட நினைக்கக்கூடாது. இந்த மாதிரிகளே அடுத்த தலைவர்கிட்ட நீ கேட்காங்க. அசிங்கமாக இல்லையா உங்களுக்கு? ஒரு கட்சியினுடைய தலைவர்னா நான் என் கட்சியில் இருந்தே நான் வந்து பிஜேபியில் ஜாயின் பண்ணி 2021 26 ஓட்டில் ஜெயிச்சிருக்கேன். இப்படி இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கறதுக்கு திமுக அவங்க ரூபா கொடுத்துருக்காங்களா? இல்லை நீ திமுக கைக்கூலியா? நீங்கள் இல்லை திமுக போட்டியிடும் போது நீங்கள் வந்து பாஜக வந்து கடுமையாக ஒர்க் பண்ணாங்க. பாஜகவுக்கு தான் கிடைக்குங்கிற சூழ்நிலையில் வந்து நீங்கள் திமுக எவ்வளோ ரூபா வாங்கிட்டு செயல்படுறீங்க? எந்த பிரச்சனை? நீங்கள் இல்லை உங்கள் பேர் என்னது? இல்லை நீ கண்டிப்பாக நீங்கள் திமுகவில் ரூபா வாங்குறீங்க. லைவில் போயிட்டுருக்கா இல்லையா? திமுக இல்லை நீங்கள் கண்டிப்பாக திமுகவுடைய கைக்கூலி, அதில் சந்தேகம் இல்லை. ஒரு கருங்காலி, நீங்கள் அது சந்தேகம் இல்லை. கருங்காலி இல்லை இந்த மாதிரி கேள்வியில் அவர் ஜாலியாக தான் கேட்கார். நானும் ஜாலியாக தான். நடந்த சம்பவம் ஒரு கேள்வி இல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் பாஜக வந்து கடுமையாக பணி செஞ்சாங்க. அவங்களுக்கு சீட்டு கிடைக்கும் உங்கள் தோழர்களே எங்கிட்ட சொன்னாங்க. ஆனால் வந்து இன்னைக்கு வந்து கூட்டணி கட்சி கொடுத்ததுனால அவங்க பணி செய்யறதுனால கனிமொழி ஈஸியாக செய்து உங்கள் கட்சிக்காரங்க சொன்ன கருத்து தான். அதாவது நான் பொறுப்பேற்று நான் கோவப்படாமல் நைஸாக சொல்கிறேன். ஏன்னா கோவப்பட்டால் பத்திரிகையில் சொல்லிட விடாது. நான் வந்து அன்றைக்கி மாநில துணைத் தலைவர், புரிஞ்சுதான். இந்த யார் யாருக்கு சீட்டுங்கிறத எங்களுடைய அகில இந்திய தலைமை முடிவு செய்யும். அதில் சீட் ஷேரிங் வந்து யார் யார் கட்சிங்கிறது அகில இந்திய தலைமை. அதில் தமிழ் மாநில காங்கிரஸுக்கு ஒதுக்கணும். அதில் வந்து யார் யார் எப்படி வேலை பார்த்தாங்க அப்படிங்கிற எனக்கு தெரியாது. உங்களை மாதிரி நிறைய கருங்காலிகள் இருப்பாங்கள்ல, அதில் வந்து சந்தேகமே இல்லை. ஏன்னா இப்படிப்பட்ட உங்கள் உயரத்தை பார்த்தாலே தெரியுது. நீங்கள் வந்து இல்லை இவங்கள இல்லை அண்ணாச்சிலாம் கேட்க முடியாது. நீங்கள் கேட்குறதுலேருந்து உங்களுக்கு யாரோ பணம் கொடுத்து அனுப்பியிருக்காங்கிறது நல்லா தெரியுது. இல்லை இந்த கேள்வி என்ன? இவ்வளோ உயரத்தை நம்பலாம், இவ்வளோ உயரத்தை நம்பக்கூடாது. நீங்கள் ப்ரெஸ் இல்லை ப்ரெஸ்ஸா? இல்லை அதை வந்து இதெல்லாம் எங்களுடைய அகில இந்திய தலைமை முடிவு செய்ய முடியும். கூட்டணி கட்சி பேச்சுவார்த்தை சில விஷயங்கள் எல்லாமே அகில இந்திய தலைமை முடிவு பண்ணுவாங்க. என்னால் மாநில தலைவர்கள் முறையில் சில விஷயங்களை முடிவு பண்ணி எங்களுடைய பரிந்துரையை நாங்கள் அனுப்ப முடியும். அப்படி வந்தால் கூட்டணி ஆட்சி கேட்டால் உங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை அதெல்லாம் நான் கூட்டணி ஆட்சியோ சீட் ஷேரிங்கோ நான் முடிவு பண்ண முடியாது. அகில இந்திய தலைமை வேறு கொஸ்டின் தப்பாக நினைக்காங்க ப்ளீஸ். ஆனால் யாருமே கேட்க வேண்டிய கேள்வியை கேட்கவே மாட்டாங்க. நல்ல கேள்வியோட நாட்டுக்கு, அதாவது இந்தியாவிலேயே
மிக அதிகாரம் வாய்ந்த ஒருத்தர், பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. அடுத்த அதிகாரம் வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. 3வது பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. 4வது என்னை பொறுத்த மட்டும் நான் நினைக்கிறேன் உங்களை மாதிரி மீடியா, பேனா, எழுத்தாளர், நீங்களே இப்படி தவறான ஒரு முடிவுகளையும் தவறான கொண்டு மக்கள் மனசில் கொண்டு சென்றீங்கன்னா உங்கள் மேலேயே மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருந்தது. உங்களை யாருமே இந்த டிவின்னு நம்பிக்கை, உங்கள் ரேட்டிங்கே குறைஞ்சிடும். தயவுசெய்து இந்த மாதிரி மக்களுக்கு பயனுள்ள கேள்விகளை நீங்கள் கேட்டிங்கன்னா நல்லா. நான் விடிய 2 மணிக்கெலாம் பதில் சொல்ல தயார். பயனுள்ள யோசனையை சொல்லுங்கள், எங்களுக்கு ஒரு யோசனையை சொல்லுங்கள், நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம். ஒரு ஸ்டாலின்ட்டு போய் நீங்கள் நயினார் நாயந்திரக்கு இந்த தொகுதியை விட்டு கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டிங்களா, உங்களை திமுககாரன் ஒருத்தங்க கூட விட மாட்டாங்க. இதுக்குள்ளே பஞ்சராக்கி மண்டத்தை விட்டு அனுப்பிடுவோம். பட் இங்கே நாங்கள் யாரும் அப்படி இல்லை. அது அப்படி இனிமேல் எதிர்கட்சியாக இருந்தோட கேட்காதுங்க. உருப்படியான கேள்வியை மட்டும் கேளுங்க. ஒரு நிமிஷம் நானே சொல்லிடுறேன், டைம் ஆச்சு, நானே முடிச்சிடுறேன். இல்லை இன்றைக்கி போதும். இன்றைக்குள்ள ஒரு செய்தி என்னென்னா, பெரும்பிடுகு முத்திரையர் கிபி 704 705 ஆண்டு காவிரி டெல்டா பகுதியில் மற்றும் திருச்சி தலைநகராக கொண்டு ஆண்ட மாபெரும் மன்னர் பெரும்பிடுகு முத்திரையர். கிட்டத்தட்ட 16 போர்களில் அவர் வென்றிருக்கார். 14 போர்களை தனியாக போட்டிட்டு போர் முடித்து வென்றிருக்கார். 2 போர்களில் மட்டும் பல்லவ மன்னர்களோட ஆதரவோடு போட்டிட்டு நம்ம தமிழக ஆண்ட மன்னர்களில் மிக முக்கியமானவர் பெரும்பிடுகு முத்திரையர். அவர்களுக்கு இன்றைக்கி தபால் தலை வெளியீடு எல்லாமே முடிஞ்சு ரெடி ஆகிடுச்சு. அது வெளியிடுவது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். தபால் தலை வெளியீடு, போஸ்டு, ரயில்வே, விமான போக்குவரத்து மற்றும் அந்நிய செலவாணி இதையெல்லாம் கையில் வச்சிருப்பது மத்திய அரசு. மத்திய அரசு நமது சுதந்திர போராட்டத்திற்காக போராடியவர்களையும் நமது மண்ணை ஆண்ட மன்னர்களையும் நினைவுபடுத்தி அவர்களுக்கு தபால் தலை வெளியிடுவதும் பத்மபூஷன் விருது கொடுப்பதையும் திறமை உள்ள நடிகர்கள், திறமை உள்ளவர்களை போற்றி பாராட்டுவதும் பத்மவிபூஷன் ஒரு 100 பேர் கொடுப்பாங்க. அப்படி தான் ஒரு 100 பேருக்கு ஆல் இந்தியாவில் கொடுப்பாங்க. பத்ம ஃபியூஷன் ஒரு 15 பேர் கொடுப்பாங்க. பத்ம விபூஷன் ஒரு 7-8 பேர் கொடுப்பாங்க ஆல் இந்தியாவில். அதில் தபால் தலை வெளியிடுவது முக்கியமானவர்களுக்கு, அதுவும் மத்திய அரசுடைய கையிலே இருக்கிறது. அதை எங்களுடைய மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் போன்றவர் மதுரையில் இருக்கார், ராமசீனிவாசன். அவருடைய தலைமையிலே பல ஆண்டுகளாக போராடி அதற்கான முயற்சியும் வெற்றி பெற்று அதில் தபால் தலை எல்லாமே ஆயத்தமாகி மத்திய அரசு ரெடியாகிது. அதில் எங்களுக்கு பாரத அவர்களுக்கு நேரம் கிடைக்காத காரணத்தினால் மாண்புமிகு நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு வெளியிடுவதா, அதுக்கு இங்கே நாங்கள் நடத்துவதா, பெரும்பிடுகு முத்திரையர் சமுதாயத்தை சார்ந்து நடத்துவதா என்கின்ற ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு ஒரு அமைச்சர், சார்ந்த சமுதாயத்தை சேர்ந்த அமைச்சர், மாநில அரசு நாங்கள் அதை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படி சொன்னால் எப்படி முடியும்? அது யார் நம்புவார்களாம்? மத்திய அரசு எல்லா தலைவர்களுக்கும் உள்ளதை அவர் மத்திய அரசு தபால் தலை வெளியிடும். கல்யாணம் கழிஞ்சு ஒருத்தர் குழந்தை பெற்றிருக்காரு, அந்த குழந்தைய நான் தான் பெற்றவன்னு சொல்லிட்டு இருந்தா அதனுடைய அர்த்தம் இதுக்கு மேலே நான் வேற ஒன்றும் சொல்ல முடியாது. என்னங்க இந்த மாதிரி நல்ல கேள்வியை கேட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படின்னு கேளுங்க. ஏற்கனவே தீப்பெட்டி, அதாவது 100 வருஷம் ஆச்சு தீப்பெட்டி தொழிற்சாலை. மதிப்புக்கு ஐயநாடார், மதிப்புக்கு சமூக நாடார் 100 வருஷம் இந்த பகுதி மக்களுக்காக வானம் பார்த்த பூமி, இந்த கரிசல் மண் இந்த காட்டில் எந்த தொழிலும் செய்ய முடியாது, விவசாய தொழில் செய்ய முடியாது, தீப்பெட்டி தொழிற்சாலை உருவாக்கின மாபெரும் தலைவர்கள் ஐயநாடார், சம்பவ நாடார். 100 வருஷம் ஆச்சு. ஆனால் அந்த தீப்பெட்டிக்கு என்னென்னா இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு மோசமான கால சூழ்நிலை. எப்படின்னா ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க. முதல்ல 18% இருந்தது. இந்த மண்ணின் மைந்தர், இந்த எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர், இவர் போய் நிர்மலா சீதாராமன் பார்த்து பேசி 18% இருந்ததை 12% கொண்டு வந்தாங்க. இப்போ அதையும் போய் 2வது முறை பார்த்து பேசி 12% 5% கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் இந்த பகுதி மக்களுக்கு, சாத்தூர், சிவகாசி, விருதுநகர், வெடிமருந்து தொழிற்சாலை மக்களுக்கு பெரிய பயனுள்ளதாக இருக்கும்.
இது மாதிரி நீங்களாம் கேட்டு கொஞ்சம் பாராட்டினீங்க. ஒரே நீங்கள் பேசவே வேண்டாம், பயனுள்ளதாக. இந்த சூழ்நிலை இன்னொரு விஷயம் இருக்குது. ஏன்னா சைனாவில் எல்லாம் விலை குறைவான இதில் இம்போர்ட் பண்ணுறாங்க லைட்டர். அதாவது இவங்களுடைய கோரிக்கை என்னென்னா, தீப்பெட்டியர்களுடைய கோரிக்கை என்னென்னா, இந்த கோரிக்கையில் வந்து அவங்க இம்போர்ட் பண்ணியாச்சுன்னா இவனுடைய உற்பத்தி குறையும். இவனுடைய உற்பத்தி குறையும் போது தொழிலாளருக்கு வேலைவாய்ப்பு குறையும். வேலைவாய்ப்பு குறையும் போது மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க. ஏற்கனவே வானம் பார்த்துருக்கணும். அதனால் அந்த லைட்டர் இம்போர்ட் பண்ணுறதை பேர்ன் பண்ணியாச்சுன்னா இங்கே இந்த உற்பத்தி தொடர்ந்து நீடிக்கும், கூடும். அதனால் இந்த பகுதி மக்களுக்கு ஒரு நல்லது கிடைக்கும். உறுதி பாகங்களும் திரும்ப எல்லாமே நமக்கு வாய்ப்பு இருக்கும், கிடைக்கும். ஆனால் கோயில்பட்டி நம்ம ப்ரெஸ் பத்திரிகையாளர்கள் இந்த மாதிரி நல்ல கேள்விகளை கேட்டு இந்த பகுதி மக்களுக்கு தேவையான விஷயங்களை கேட்டால் நல்லது. இவரை மாதிரி தேவையில்லாத விஷயங்களெல்லாம் கேட்டுட்டு